இங்கே பாரு சுடர், ஸ்கூலில் சமத்தா இருக்கணும். நேற்று போய் சண்டை போட்டு வந்த மாதிரி யாருக்கிட்டையும் சண்டை எடுத்துட்டு வந்துடாத. சரிம்மா. ஆனால் நேற்று நடந்த சண்டையில் என் தப்பு எதுவுமே இல்லை. உன் தப்பு இல்லைனாலும் நீ உடனே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், இல்லைன்னா உங்கள் ஆயாட்ட சொல்லியிருக்கணும். நீ மேலே கை வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்கூல்லையும் யார்கிட்டையும் இந்த மாதிரி சண்டை இழுக்கக்கூடாது. குறிப்பாக மேலே கை வைக்கவே கூடாது. எதா இருந்தாலும் டீச்சர்கிட்ட தான் சொல்லணும். சரிம்மா. சுடர்குட்டி, ஆயா தீனி வாங்கி சாப்பிட காசு கொடுத்தேன்ல, இதா வாங்கி சாப்பிடு. சரியா? சரி ஆயா. இங்கே பாரு சுடர், அங்கேயும் அந்த அக்ஷிதா இருப்பாள்ல, அவகிட்ட நீ வாயை கொடுக்கக்கூடாது. விளையாடுற மாதிரி இருந்தால் 2 பேரும் சேர்ந்து விளையாடணும். மறுபடியும் சண்டை அது இதுன்னு வரக்கூடாது. சரிம்மா. என்னது சேர்ந்து விளையாடணுமா? இந்த வேலையே வேணாம். சுடர் ஒன்றும் அவகிட்ட பேச வேணாம். மறுபடியும் ஏதாவது ஏழையை கூட்டிகிட்டு வரதுக்கா? அத்தை, அவங்களாம் குழந்தைங்க. நாம் என்ன சொன்னாலும் அவங்க சேர்ந்து விளையாட தான் செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இங்கே பாரு சுடர், அந்த வெள்ளை மூஞ்சிக்கிட்ட ஒன்றும் நீ பேச வேணாம். உன் கூட விளையாடுற நாளில் பிள்ளைங்கக்கிட்ட மட்டும் பேசு. அவள் ஆத்தாக்காரி மாதிரி பொய்க்காரியாக இருப்பா போல இருக்கு. சரி, இப்படியே பேசிகிட்டு இருந்தா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பா எப்போ வருவார்? ஏங்க, பாப்பாவுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க. இதோ அவ்வளோதான், கிளம்பிட்டேன். போலாமா சுடர்? போகலாம்ப்பா. நான் பேக் எடுத்துக்கிறேன், நீ போ முன்னாடி. சரிப்பா. இந்தாடா. சரி, அப்போ நான் போயிட்டு வரேம்மா. நான் போயிட்டு வரேன் தேனு. சரி. இல்லடி, ஏன் அத்தை? இதுக்கு மேலே உன் தோழியால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. அங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்போ என் பேத்திக்கிட்டே அவளுங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஆனால் அவளையும் முழுசாக குறை சொல்ல முடியாது. நீ அன்னைக்கு செஞ்ச வேலை அப்படி. அத்தை, நீங்களும் அவளை மாதிரியே பேசாதீங்க. அன்னைக்கு என் மேலே என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? ஓ, உன் மேலே எந்த தப்பும் இல்லையோ? அவள் சொன்ன மாதிரி நீ அவளுக்கு துரோகம் தான் பண்ணியிருக்கிற. அந்த பாதிப்பு அவள் மனசில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் என் பையனோ என் பேத்தியோ பாதிக்கப்படக்கூடாது. அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். ஏதோ நேற்று நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ஆகிடாது. அவள் வாழ்க்கையை அது எவ்வளோ பாதிச்சிருக்கும் சொல்லு. நீ அந்த இடத்துல இருந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அவமானப்பட்டு அன்னைக்கு நின்னாவ. அன்னைக்கு மட்டும் நாம் அவளை காப்பாற்றலை, அவள் இந்நேரத்துக்கு உயிரோட கூட இருந்திருக்க மாட்டா. எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு உன்னால. சாதாரணமாக நான் என்ன பண்ணேங்கிற? அத்தை, வாயை மூடுடி, நீலிற்கனி வடிக்காத. அவள் தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீங்களும் ஏன் அத்தை என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதில் புரிஞ்சுக்கிறது என்னடி இருக்கு? நீ பண்ணது பச்சை துரோகம் தான். அது எல்லாமே உன்னோட பிளான் தான் எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி மறுபடியும் ஒரு வேலையை இந்த வீட்டில் பண்ணணும்னு நினைக்காத. பா, போய் வேலையை பாருப்பா. அழுதுகிட்டு நிற்கிற அப்பதான். மச்சான், ஏன்டா சோகமா இருக்க? விடுடா, அடுத்த இதில் பார்த்துக்கலாம். அட போடா, இப்படிதான் ஒவ்வொரு டைமும் நம்பிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சான். டேய், உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்டா. அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரியே கிடைக்கும். நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாத. முதல்ல இந்த டீயை குடி. எனக்கு ஒன்றும் வேணாம் மச்சான். ஏன் மச்சான், என் வாழ்க்கையில் எதுவுமே சரியா நடக்காதா? இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சதில்ல. அந்த அளவுக்கு நான் பாவியாடா? டேய், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா. நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு எனக்கு தெரியுது. அந்த சரண்யாவை நினைச்சு தானே அவளே நீ வேணான்னு தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா. உனக்கு என்னடா? இங்க பாரு, உனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணா நல்ல வேலையும் கிடைச்சி நீ சந்தோஷமா இருக்க பாரு பாரு. போடா. சரி, என்னையும் ஏன்டா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இப்படி படுத்துற? நான் ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருந்தேன். அவசரம்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர வச்சு இப்போ புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க. பாசிட்டிவா இருமச்சான். அட போடா இவனே. அதான் என் வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குதேடா. நடக்கும்டா, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீ ஏன் பேச மாட்ட? நீ உனக்கு பிடிச்ச வேலையில சந்தோஷமா இருக்கிற. உங்க வீட்லயும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. லைஃப் செட்டில், ஜாலியா இருக்க. இவன் வேற நிலமும் புரியாம. நான் இப்ப போகலன்னா அவ வேற என்ன கொன்னுடுவாளே. டைம் வேற போயிட்டே இருக்கு. ஏண்டா அமைதியாயிட்ட? டேய், அவசரமா நான் வெளியே போகணும்டா.
உன் புலம்பெல்லாம் நான் சாயங்காலம் வந்து கேட்குறேனே. பாத்தியா, நீயும் நான் வேலை இல்லாதவங்கிறத குத்தி காட்டுற. டேய், நான் எங்கடா குத்தி காட்டினேன்? பின்ன ஏதோ உனக்கு மட்டும் தான் வேலை இருக்கிற மாதிரி போறேங்கிற. அப்போ எனக்கு வேலை இல்லை, சும்மா தானே இருக்கிறேங்கிறத குத்தி காட்டுறதானே நீ. அட போடா பைத்தியக்காரா. சரண்யா இருந்த வரைக்கும் என் வாழ்க்கை நல்லபடியாக தாண்டா போயிட்டு இருந்துச்சு. நான் தான் அவளை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். போச்சுடா, நான் வேற சும்மா இல்லாம அவளை வேற ஞாபகப்படுத்தி விட்டேன். இன்னும் அந்த டாப்பிக்கை பிடிச்சிக்கிட்டு 2 மணி நேரம் பேசுவான். இன்னைக்கு நாங்கள் ஆடித்தான். மச்சான், நீ அவளை மிஸ் பண்ணல, அவ தாண்டா ஒன்று மிஸ் பண்ணியிருக்கா. இதுக்காக அவ ரொம்ப வருத்தப்படுவாடா. இல்லடா, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலடா. எனக்கு எதுவுமே சரியா வர மாட்டேங்குது. நான் பேசாம செத்துட்டுமா? நீ எங்கடா சாவ போற? என்னதான்டா சாவடிச்சிட்டு இருக்க? ஏய், கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கிறான் பைத்தியக்காரா. போல போய் சாவு, செத்து ஒளியும்ல. கீருக்கு மென்டல் பயிலுடா. என்னடா புஷ்குன்னு சாவு சொல்லிட்ட? பின்ன என்னடா, வேலை இருக்குங்கிறேன், இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மச்சான், அப்படியே செத்தாலும் நான் ஒன்று விட்டுட்டு போவேனடா. உன்னையும் கூட எல்லாம் கூட்டிட்டு போவேன். நீ சாவுடா, நான் என்னத்துக்கு சாவணும்? நான்லாம் வாழ வேண்டிய பையன். இதுக்கு தானே நான் வர சொன்னது. என்ன இப்படி காமெடி பண்ணி சிரிக்க வைக்க உன்னால மட்டும் தாண்ட முடியும். சரி பாவம், நீயே வேலை இருக்குங்கிற, போயிட்டு வா. நம்ம சாயங்காலம் மீட் பண்ணுவோம். மறுபடியும் சாயங்காலமா? ஆமா மச்சான், இப்போ தானடா சொன்னேன் சாயங்காலம் பேசிக்கலான்னு. நீ சொல்றது கரெக்ட் தான். நீ இப்போ அவசர வேலையா போற, சாயங்காலம் வா, பொறுமையா பேசிக்கலாம். செத்தண்டா நான். ஏண்டா, அது வந்து போட மச்சான், பார்த்துக்கலாம். சரிடா. இவன் நம்ம செத்தாலும் நம்மளை குழியில இருந்து தோண்டி எடுத்து புலம்புவான் போல இருக்கே. மச்சான், மறுபடியும் என்னடா, டீ சாப்பிட்டு போடா. டீயும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஆளை விடுடா சாமி. நேற்று ஒரே காமெடியால் போயிட்டு ஏக்கா நல்லா போயிட்டு இருந்துச்சு. எவ்வளோ போய் அந்த செல்லத்தாயை கூட்டிகிட்டு வந்துட்டா. இல்லைன்னா 2 பேர்த்துக்குள்ள கைகளை பயந்துருக்கும். நாம் ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருந்துருக்கலாம். அந்த மலர் தான் செல்லத்தாயின்னா பயப்படுவாளே. போன தடவை நடந்த சண்டையிலேயே செல்லத்தாயி மலரை அடிச்சுட்டாள்ல. அப்புறம் அவள் எப்படி மறுபடியும் செல்லத்தாய்கிட்ட வாயை கொடுப்பா? எந்த மவராசியோ நல்ல சீனை கெடுத்து விட்டா. அந்த மவராசி வேற யாரும் இல்லை, இதோ என் பக்கத்தில் உட்காந்துருக்காளே, இவத்தான். என்னக்கா சொல்கிற? ஆமாம், இவத்தான் மெனக்கெட்டு போய் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறா. அப்போ நீ தான் காரணமா? ஏண்டி சுந்தரி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் மட்டும் இப்படி நடக்கும்னு கனவா கண்டேன். அவள் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் சூடு பிடிக்கும் நான் பார்த்தேன். அவள் ஆட்டத்தையே வந்து முடிச்சுட்டு போயிட்டா. இப்போ நீயே சொல்லலை போன டைம் அவளை அடிச்சுட்டான்னு. அதே மாதிரி இந்த டைம் ஏதாவது நடக்கும்னு பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆட நீங்கள் வேறக்கா, அவங்களுக்கு பதிலாக நம்ம சுமதி அக்கத்தை அடி வாங்கிடுவாங்களோன்னு நான் நினச்சேன். அது சுமதி அக்கா கண்ணை நோண்டி போடுவான்ல சொன்னிச்சு. நீ சும்மா இருக்காமல் ஏண்டி அவகிட்ட போய் வாயை கொடுக்க? நான் சாதாரணமாக தான் கேட்டேன். அந்த பொம்பளை தான் ஏறிக்கிட்டு வரா. ஏதோ அவன் நல்ல மூடில் இருந்ததுனால தப்பிச்ச, இல்லைன்னா நீ செத்த, அவ்வளோத்தான். ஏக்கா, அவள் பேத்தி அங்கிட்டு தானே இருந்தா, அதனால் கூட பொறுமையாக போயிருந்துருக்கலாம். அது வேணா கரெக்டு தான். இன்னும் தேனு வீட்டுக்கு போய் எவ்வளோ பேச்சு வாங்கினாலும் தெரியல. ஆமாம், தேனு எங்கே காணலை இன்னும்? ஆமாக்கா, இந்நேரத்துக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பாளே, இன்னும் ஆளை காணோம். அவளுக்கு என்ன பிரச்சனையோ? நாம் வேணா ஒரு ஃபோனை போட்டு கேட்போமா, வீட்டில் நேற்று ஏதாவது சண்டையான்னு? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா, கொஞ்ச நேரம் பார்ப்போம்க்கா, இல்லைன்னா ஃபோன் பண்ணலாம். அதுவும் சரிதான். ஏக்கா ஏண்டி? ஏக்கா, நேற்றே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்கிறேன்னுல. அது வந்து தேனு வந்துட்டா. என்ன தேனு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அதை ஏன்க்கா கேட்குறீங்க? சரி வா, உக்காந்துட்டே பேசுவோம். என்ன தேனு, நேற்று நடந்த பிரச்சனைக்கு உன் மம்மியை கறி ஏதாவது சொன்னாலா? பின்ன ஏதாவது சொல்லாமல் இருக்குமாக்கா? அதெல்லாம் எனக்கு பழகி போயிடுச்சுக்கா. அக்கா, இந்த சீட்டு பணம். ஆமாம் இல்லை தேனு, நான் உன் அக்கௌண்ட்லேயே போட்டு விட்றேனே. சரிக்கா. என்ன சுந்தரி, நீ எப்போ தர? நானும் சாயங்காலத்துக்குள்ள உன் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருந்தேனே. என்ன சுமதி? என் புருஷன் சாயங்காலம் தரேன்னு சொல்லியிருக்கான், அவன்கிட்ட வாங்கி வந்துட்டு கொடுத்துட்றேன். அப்போ சரி. அந்தாண்ட யாரு புதுசாக இருக்காங்க? இவன் நம்ம தெருவுக்கு புதுசாக குடி வந்திருக்கிறா. ஒரு வகையில் எனக்கு தூரத்து சொந்தம். ஹாய், ஐ எம் குழலி, கார்மேக குழலி. கார்மேக குழலியா? பரவாயில்ல, பேர் நல்லாத்தான் இருக்கு.
இங்கே சுமதி சுந்தரின்னு பழைய காலத்து பேர் கேட்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் தேன்மொழி, என்னை தேனுன்னு கூப்பிடுவாங்க. அதான் தெரியுமே, நேற்று சண்டையிலேயே நான் இருந்தேனே. ம் அது எப்பயும் நடக்கிறது தான். ஆனால் எவ்வளோ ஒருத்தி என் மாமியா கறியை கூட்டிகிட்டு வந்துட்டா. மாமியார் கூட்டிட்டு வந்ததுனால தானே சண்டை சுமூகமாக முடிஞ்சது. அவ உனக்கு சப்போர்ட்டாக தானே பேசினா, அப்புறம் என்ன? அது அப்பொழுதைக்கு சப்போர்ட்டாக தான் பேசுனுச்சு. காலையில் நான் வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டுருச்சே. கொஞ்சம் விட்டுருந்தா நானே அவளை சமாளிச்சிருப்பேன். சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. ஏக்கா சீட்டெல்லாம் நடத்துறீங்களோ? ம் ஆமாம். அது அவன் மாமியாருக்கு தெரியாமலே நடத்துறா. அதை உன்கிட்ட யாரும் கேட்கல, பேசாமல் உட்காரு. செத்த நேரம் வாயை மூடிட்டு தான் உட்காருவேன். நீ தான் அவன் மாமியார் கூட்டிகிட்டு வந்தேன்னு போட்டு விட்டேன். அப்போ நீ செத்த அவளை தான். பேசாம தான் உட்காருவேன். சீட்டு எவ்வளோ ரூபா? அவள் ஏகப்பட்ட சீட்டு நடத்துகிறா. 50,000 சீட்டு, 1 லட்சம் சீட்டு, 2 லட்சம் சீட்டு, அதுவும் இல்லாமல் வட்டிக்கு வேற விட்றா. உனக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டுச்சுன்னா கூட வாங்கிக்கோ. அதிக வட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நியாயமான பிள்ளை. எனக்கு வட்டிக்கெல்லாம் இப்பொழுதுக்கு தேவைப்படாது. நான் வேணால் சீட்டு வேணால் போட்டுக்கிறேன். அடுத்த மாதத்துலேருந்து 1 லட்ச ரூபா சீட்டு ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஏஜென்ட் சீட்டு. 2வது மாத சீட்டு அவள் எடுத்துக்கிடுவா. இந்த மாதம் ஏஜென்ட் சீட்டு காசு தான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தா. ஓ அப்படியா, சரி சரி. ஏண்டி தேனு, மறுபடியும் மலர் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? இல்லை சுமதி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவள் வேணும்னே என்கிட்ட பிரச்சனை பண்ணுன்னே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏங்கா அப்படி என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? அது ஒரு பெரிய கதை, அதை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு நேரம் இல்லை. நீ வாங்க பொங்கல்லாம் பேச வேணாங்க்கா, நான் சின்ன பொண்ணு தான். சரி சரி, அப்போது நான் கிளம்புறேன். வீட்டில் நிறைய வேலை இருக்குது. சரி சரி கிளம்பு, நாங்களும் கிளம்புறோம். நாங்களும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ சரி, நான் வாரேன். ம் ம் சரிக்கா, அப்போ நாமளும் கிளம்புவோமா? சரி போகலாம் வா. ஏக்கா ஒரு நிமிஷம். என்னடி, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இன்னும் சொல்லலை. ஏன்டி இங்கே தானே இருக்க போகிற? பொறுமையாக சொல்கிறேன். எனக்கு இப்போ வீட்டில் வேலை இருக்குது. உன்கிட்ட உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்க முடியாது. சரிக்கா, அப்புறம் மறக்காமல் சொல்லிடுவீங்க தானே? கண்டிப்பாக சொல்லிடுறேன்டி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா இவளுக்கு தூக்கம் வராது போல இருக்கு. ஏய் சிவானி, நீ எங்க இங்க? ஓ, உன் அண்ணனை பார்க்க வந்தியா? உங்களுக்கு நக்கல் தான். எவ்வளோ நேரமாக இங்கே வெயிட் பண்ணுறது? பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க. கோவப்படாத. கோவப்பட்டா கூட நீ அழகாத்தான் இருக்க. ம் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏன் இவ்வளோ நேரம்? அதை வேற ஏன் கேட்க? உன் அண்ணங்காரன் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணால, ஆமாம் அம்மா சொன்னாங்க. அதுவும் வழக்கம் போல ஊத்திக்கிச்சு. ம் அது தெரிஞ்ச விஷயம் தானே. நான் உன்னை பார்க்க தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அவன் நடுவில் ஃபோன் பண்ணி வர சொல்லி என்னை சாவடிச்சுட்டான். ஒரே புலம்பல். உங்களுக்கு நல்லா வேணும். நீங்கள் இந்த ஊரில் வேலை பண்ணுறதுனால அவனும் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்கல்ல. அவனும் அதான் சாக்குன்னு எங்கள் அக்கா வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கான். நான் +2 படிக்கிறதுலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கேன். 4 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷமாக அவன் இங்கே இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்க கூட முடிய மாட்டேங்குது. நான் உங்களுக்காக காலேஜ் கட் அடிச்சுட்டு இங்கே வந்து உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் இப்போ இந்த 2 வருஷமாக அவன் என்னை பார்த்துருவானோ எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இங்கே வரவே பிடிக்கல. சரி வராத, நான் வேணா உங்கள் ஊருக்கு வரட்டுமா? ம் நீங்கள் என் அண்ணன் பார்த்தா கூட பரவாயில்ல. அங்கே எங்கள் அம்மா பார்த்தாங்க, நான் செத்தேன். இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான். தேவையில்லாமல் என் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சதுனால தான் நம்ம மீட் பண்ணி பேச முடிய மாட்டேங்குது. சரி வீடு, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இன்னும் 1 வருஷத்தில் உனக்கு காலேஜ் முடிஞ்சிடும். உடனே நான் உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டுறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இதை ஒன்று சொல்லிடுங்க. கல்யாணம்னே உன் முகம் மாறிடுச்சு. சரி, உங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ பயப்படுறியே, உங்கள் அக்காவும் இதே ஊரில் தானே இருக்காங்க. அவங்க ஒன்றை பார்த்துருவாங்கங்கிற பயம் இல்லையா? என் அக்கா வீட்டை விட்டே வெளியே வர மாட்டா. அதனால எனக்கு அந்த பயம் கிடையாது. அப்படியே அவள் தப்பி தவிர எங்கேயா வெளியே போனாலும் என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டா. அந்த டைமில் நான் சுதாரிச்சுக்குவேன்ல. நல்லா உஷாராக தான் இருக்க. இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம பேசாமல் வேற ஊரில் மீட் பண்ணலாமா? வேற ஊர்னா எங்கே? நம்ம 2 ஊருக்கும் நடுவில் இருக்க ஒரு பொதுவான ஊராக பார்ப்போம். அதெல்லாம் சரிதான். நான் காலேஜ் கட்டடிச்சிருவேன். ஆனால் நீங்கள் வேலையை விட்டுட்டு வர முடியாதுல்ல. பர்மிஷன் போட்டுட்டு தான் வரணும்.
அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துடுவீங்களா? இந்த லட்சணத்தில் எங்கள் ஊருக்கே வேற வராராமா. நானே இந்த ஊருக்கு வர்றதுனால ஒரு ஆஃப் டே பர்மிஷன் போட்டுட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு போயிடுவீங்க. அதுவும் கரெக்டு தான். நீ காலேஜுக்கு எப்போ வேணாலும் லீவ் போட்டுருவ. ஆனால் நான் வேலை செய்கிற இடத்துல லீவே வாங்க முடியாது. இந்த மேனேஜர்காரன் என்னை கொன்னுடுவான். அதுக்காக தான் உன்னை லீவ் போட்டுட்டு நான் இங்கே வர சொல்கிறதே. சரிவா, 2 பேரும் எங்கேயாவது வெளியே போவோம். பர்மிஷன் போட்டு 2 மணி நேரம் உன் அண்ணன் கூட டைம் சரியாக போச்சு. இன்னும் கொஞ்ச நேரமாவது உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். போகலாம் வா. ம், சரி.